Welcome to GK Facts Tamil. Question number 1. How many light years away from Earth is the AU Myc star? பூமியிலிருந்து எத்தனை ஒளியாண்டு தொலைவில் AU Myc குள்ள நட்சத்திரம் உள்ளது? A 18, B 29, C 32, D 14. Answer C 32. 2020 ஸ்பிட்சர் TESS விண்வெளி தொலைநோக்கிகளை கொண்டு அமெரிக்காவின் நாசா விஞ்ஞானிகள் ஆய்வு செய்த போது பூமியில இருந்து 32 ஒளியாண்டுகள் தொலைவில் AU Myc அப்படிங்கிற சிவப்புக்குள்ள நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சாங்க. இதை 2 கிரகங்கள் சுற்றி வருவதையும் உறுதி செஞ்சாங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு AU Myc B அப்படின்னு பேர் சுட்டியிருந்தாங்க. இந்த கிரகம் AU Myc 8.6 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வந்துட்டு இருக்குது. இதுல புதிய விஷயம் இப்ப என்னன்னா, AU Myc B-னுடைய வளிமண்டலத்தின் அடுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அதனுடைய வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கணிக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் திணறாங்க. ஒரு நட்சத்திர கூட்டம் உருவாக்கும் போது கிரகங்களின் மேற்பரப்பு இப்படி கொந்தளிப்புடன் இருந்திருக்குமோ அப்படின்னு ஆச்சரியத்தோட தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர்றாங்க. Question number 2. Who is India's first woman to work fight fires at airports and aeroplanes? விமான நிலையங்களில் ஏற்படும் தீ விபத்துக்களை அணைக்கும் பணியில் ஈடுபடும் இந்தியாவின் முதல் பெண் யார்? A. சுமிதா ஜான், B. திஷா நாயக், C. ஸ்ரீநிதி, D. ஷீதல் தேவி. ஆன்சர் B. திஷா நாயக். விமான நிலையங்களில் ஏற்படும் தீ விபத்துகளை அணைக்கும் பணியில் ஈடுபடும் இந்தியாவின் முதல் பெண் அப்படிங்கிற பெருமை கோவா மாநிலத்தைச் சேர்ந்த திஷா நாயக் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க இந்த வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க. Question number 3. Where was the dinosaur fossil discovered in India in 2018? 2018 இந்தியாவில் டைனோசர் படிமம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? A. அஜ்மர் ஜெய்ப்பூர், B. பில்வாரா, C. உதய்பூர், D. ஜெய்சல்மார் ஜெய்ப்பூர். ஆன்சர் D. ஜெய்சல்மார் ஜெய்ப்பூர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் பகுதியில் டைனோசர் புதைப்படிமம் இருப்பதை 2018 IIT ரூர்க்கி இந்திய புவியியல் ஆய்வக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. 5 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட தொடர் ஆய்வின் விளைவாக 16.7 கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு அது தெரிய வந்திருக்கு. இந்திய நிலப்பரப்பில் மட்டுமே காணப்பட்ட இந்த புதிய வகைக்கு தரோசரஸ் இண்டிகஸ் அப்படின்னு பேர் சூட்டியிருக்காங்க. Question number 4. Do other planets rain like Earth? How does it rain on Jupiter? பூமியை போலவே பிற கோள்களில் மழை பொழிகிறதா? வியாழன் கோளில் எப்படி மழை பொழிகிறது? A. இல்லை, B. ஆம், ஹீலியம் மழை, C. ஆம், மீத்தேன் மழை, D. ஆம், வைர மழை. ஆன்சர் B. ஆம், ஹீலியம் மழை. பூமியில மழை பெய்யற மாதிரி மற்ற கிரகங்கள்ல எந்த மாதிரியான மழை பெய்யுது அப்படின்னு பார்க்கலாம். வியாழன் கோள்ல ஹீலியம் மழையும் அம்மோனியா பனிக்கட்டி மழை, சனிக்கோளில் நிலவான டைட்டன்ல மீத்தேன் மழை அப்படின்னு வெவ்வேறு வகையான விதத்துல மழை பொழியுது. செவ்வாய்க்கோள்ல கார்பன் டை ஆக்சைடு உலர்பனி துகள்களா பொழியுது. செவ்வாய் பூமியை விட வறண்ட மற்றும் குளிர்ச்சியான கிரகம். இதன் காரணமா இந்த காற்றில் எழுப்பப்படும் தூசியானது பூமியை விட வளிமண்டலத்துல நீண்ட நேரம் இருக்கும். அதை கழுவுறதுக்கு மழை பொழிவு இல்லை. CO2 பனிப்பொழிவு மட்டும்தான் இருக்கு. அத்தைய ஒரு சூறாவளி புயலை சமீபத்துல ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி ஒரு படத்தை எடுத்து அனுப்பிச்சிருக்குது. எப்போதும் மேகங்களால மூடப்பட்டதாகவே தென்படுகிற வெள்ளிக்கோள்ல மேகங்கள் இல்லை, சல்பூரிக் அமிலம் தான் இருக்குது. இதனால் அந்த கோள்ல சல்பூரிக் அமில மழை பொழியுது. அதுக்கப்புறம் நெப்டியூன் கோள்ல வைரமழை பொழியுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நெப்டியூன் கோள்ல வளிமண்டலத்தில் உள்ள தூய கார்பன் அந்த கோளினுடைய அதிக அழுத்தத்தால அழுத்தி நுண்வைரமா மாறுது. துகள் வடிவில் இந்த வைர மழையா பொழியும் அப்படின்னு கருதுறாங்க.
அதே போல சனி வியாழன் கோள்களில் கூட வைரமழை பொழியுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க. Question number 5. Which award is considered to be the highest award in the field of nursing in India? இந்தியாவில் நர்சிங் துறையில் மிக உயரிய விருதாக கருதப்படும் விருது எது? A. பத்ம விபூஷன், B. பத்ம பூஷன், C. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல், D. பத்மஸ்ரீ. ஆன்சர் C. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். இந்தியாவில் நர்சிங் துறையில மிக உயரிய விருதா கருதப்படுறது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது. இத்தாலி நாட்டைச் சேர்ந்த நர்சிங் துறையில் புகழ்பெற்ற ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களது பெயரால் இந்த விருது வழங்கப்படுது. சர்வதேச அளவிலும் இந்திய அளவிலும் இந்த விருதுகள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வழங்கப்படுது. இந்தியாவில் 15 விருதுகள் வழங்கப்படுது. 1973 ஆண்டு முதல் இந்த விருதுகள் நமது இந்தியாவில் வழங்கப்பட்டு வருது. கடந்த 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான விருதுகள் கடந்த வருடம் ஜூன் மாதம் வழங்கப்பட்டது. இந்த வருடம் 2024 ஆண்டுக்கான விருதுகள் நேற்று 13/9/2024 அன்று டெல்லியில் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் விருதுகளை வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க. இந்த விருது ஒவ்வொன்றும் தலா 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசும் மற்றும் பதக்கம், தகுதி சான்றிதழ் கொண்டது. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.